முகத்தை முழுமையாக மறைக்கிற வகையில ஆடைகள் அணிவது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்திருக்காரு. கொழும்பில் உள்ள பொதுபல சேனா அமைப்பினுடைய காரியாலயத்துல கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அங்க அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெற்காசிய மைவல்லுநர் விளையாட்டு போட்டிகள்ல தங்கப்பதக்கம் பெற்று இலங்கைக்கு பெருமை சேர்த்து கொடுத்த ஃபாத்திமா ஷாஃபியா யாமிக்கு அவரோட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. அதோட ஷாஃபியா மென்மேலும் வெற்றி பெறறதுக்கு அவ ஊக்குவிக்க வேணும் அப்படிங்கறதையும் இதுல இனத்தை முன்னிலைப்படுத்த கூடாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்காரு. ஷாஃபியா பத்தி சமூக ஊடகங்கள்ல பல்வேறு மாறுபட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது முற்றிலுமே தவறானது. எல்லா விடயத்திலுமே மதத்தை முன்னிலைப்படுத்த கூடாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்காரு. அதோட முஸ்லிம் தாதியர்கள் தங்களோட கலாச்சார ஆடைகளை அவங்க கடமையாற்றும் போது அவங்களோட கலாச்சார ஆடை அணியலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா, அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்காரு. அதோட இப்ப நம்ம நிக்காபுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது புர்காவுக்கு அனுமதி கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காரு. முஸ்லிம் பாடசாலை மாணவிகளுக்கு அவங்களோட அந்த சீருடையில அந்த ஹிஜாப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சேர்க்கிறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவங்களுடைய காலத்துல நாடாளுமன்றத்துல ஒரு தனிநபர் பிரேரணை ஒண்ணு கொண்டு வராரு. அதற்கு சுற்றறிக்கை மூலமாக அனுமதியும் வழங்கப்படுது. முகத்தை முழுமையாக மறைக்கிறது அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இலங்கையில பொது இடங்கள்ல யாருமே அப்படி முழுமையாக முகத்தை மறைக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்காரு. அதே நேரத்துல அரசாங்கம் இந்த விஷயத்துக்கு அடிபணிய கூடாது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை இன்னும் தேடிக்கொண்டிருக்காங்க. தேடுறதுலதான் கவனம் இருக்கு. அதை தாண்டி இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்காரு.